எஸ் வர்மா டிவி வழங்கக்கூடிய பேச்சரங்கம் இது தமிழகத்தின் தலை சிறந்த பேச்சாளர்களுக்கான தேடல். இப்போ நம்ம கூட அவங்களோட பேச்சு திறமையை நிரூபிக்கிறதுக்காக நிலவழகி இருக்காங்க. என்ன டாபிக் பேச போறீங்க? உணவே மருந்து. சூப்பரா பேசிடலாமா? ஆல் தி பெஸ்ட். காலம் கடந்த காவியம் கண்டறியும் உண்மை, கலங்காத வாழ்வியலை காட்டிடும் தலைமை, ஊர் போற்றும் வைத்தியத்தை உணவே என வைத்தோம், உயர்வாகும் நம் வாழ்வியலை உன்னதமாய் காத்தோம். நோய்க்கெதிரே எழுவது நம் முதல் யுத்தம், நெஞ்சார நாம் உணர்வோம் உணவு நம் தத்துவம். அனைவருக்கும் வணக்கம். நான் காணிலவழகி. இன்று நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு நம் இனத்தின் ஜீவாதார கோட்பாடு, உணவே மருந்து. தமிழன் என்பவன் யார்? நோயற்ற வாழ்வை வாழ்ந்தவன், உலகின் முதல் மருத்துவனாக இருந்தவன். ஆனால் இன்று நாம் எங்கே நிற்கிறோம்? பசியை ஆற்றும் உணவிலிருந்து உயிரை பறிக்கும் நஞ்சை நோக்கி ஓடுகிறோம். இது அறியாமையா? இல்லை, இது நம் பாரம்பரியத்தை மறந்ததற்கான தண்டனை. இனிமேலும் உடலை தகர்க்கும் உணவுகளை நம் சமையலறையில் அனுமதிக்க வேண்டுமா? கூடாது. நாம் நம் உணவை பற்றி பேச வரவில்லை, நம் வாழ்வை பற்றி பேச வந்திருக்கிறோம். உணவே மருந்து என்ற தத்துவம் வெறும் ஒரு ஏட்டுக் கல்வி அல்ல, அது ஒரு போர்க்களம். அந்த போர்க்களத்தில் முதல் வெற்றி நமது உடலாகும். நம் முன்னோர்கள் மஞ்சள், இஞ்சி, மிளகு என ஒவ்வொன்றையும் மருந்தாகவே பார்த்தனர். ஆனால் இன்று நம் இளைஞர்கள் துரித உணர்வை காண்கின்றனர். விளைவு இளமையிலேயே சர்க்கரை நோய், மன அழுத்தம். இங்கே நான் ஒரு சவால் விடுகிறேன். உன்னிடம் இன்று கோடிக்கணக்கில் பணம் இருக்கலாம், பெரும் செல்வந்தனாக இருக்கலாம். ஆனால் நான் உறுதியாக சொல்கிறேன், அந்த பணத்தை வைத்து இந்த துரித உணவு உண்டாக்கிய ஒரு நோயை கூட உன்னால் நிரந்தரமாக குணப்படுத்த முடியாது. நவீன மருத்துவத்தின் ஆய்வுக்கூடங்கள் நோயின் வலியை வேண்டுமானால் குறைக்கலாம், ஆனால் எந்த நோயும் முழுமையாக குணப்படுத்த முடியாது. ஏனென்றால் உன் நோய்க்கு மருந்து மருத்துவமனையில் மாத்திரையில் இல்லை, நம் பாரம்பரிய உணவில் மட்டுமே இருக்கிறது. வீரம் என்பது போர்க்களத்தில் மட்டும் அல்ல, வீரம் என்பது நம் சரியான உணவை தேர்ந்தெடுப்பதிலும் வேண்டும். உணவு தட்டு நம் கைகளில் உள்ள ஆயுதம். ரசாயனம் நிறைந்த உணவுகளை தூக்கி எறியுங்கள். சிறுதானியங்களின் வலிமையை மீண்டும் உணருங்கள். உடம்பை குளிர வைக்கும் மோரையும் உடம்பை உறுதியாக்கும் கஞ்சியையும் மீண்டும் உணருங்கள். 6 சுவை நிறைந்த உணவே நம் உடலுக்கு தேவை. நாமே நம் உடலுக்கு காவல். நாம் உண்ணும் உணவே நம் உடலுக்கு இரும்பு கோட்டை. உன் வாழ்வின் மிகப்பெரிய மருத்துவர் வேறு யாரும் அல்ல, அது உன் நாவை அடக்கிய உன் கைதான் என கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிலவழகி ரொம்ப அழகாவே அவங்களோட பேச்சை முடிச்சிட்டாங்க. உண்மையிலே என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, உணவே மருந்துன்றதை தாண்டி நம்ம கிச்சனில் நாம் சாப்பாட்டுக்கு என்னெல்லாம் போடுறோம், அதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பேரண்ட்ஸ் எல்லாருமே குழந்தைங்களுக்கு சொல்லி வந்தால் இந்த பாப்பா மாதிரி தான் எல்லாருமே ஹெல்த்தியான உணவை சாப்பிடலாம், நமக்கு ஜங்க் ஃபுட்ஸ் தேவையும் இல்லை, இல்லையா? நீங்கள் சொன்னது தானே? சொல்லுங்கள் மேம், நிலவழகி பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? நிலவழகி அவள் எல்கேஜிலேருந்தே அவளுக்கு நான் எல்லா காம்படிஷனுமே சேர்ந்து பண்ணிட்டு தான் இருக்கிறான். ஏன்னா அறிவு மட்டும் வாழ்க்கையில் பத்தாது, கூட தைரியமும் இருந்தால் தான் அது முழுசாக இருக்கும் வாழ்க்கையில் எல்லாமே. அதனால் எல்லா காம்படிஷன் உனக்கு என்ன வேணுமோ நீ சேர்ந்துக்கு சொல்லுவேன். ஃபஸ்ட்டு அவள் நான் இது கேட்குறாங்கம்மா மிஸ்ஸு, நான் அதை கலந்துட்டான்னு தான் கேட்பா. இப்போது பெரியவள் ஆன பிறகு என்ன பண்ணுறேன்னா, அம்மா நான் இங்கே சேர்ந்துக்கிட்டேன் காம்படிஷனு, நான் பேர் கொடுத்துட்டேன். இல்லை அவங்களுக்கே ஆமாம், ஏன்னா கொஞ்சம் ஃபியர் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணும் சின்ன வயசுலேருந்து. அதனால் நீ காம்படிஷனில் கலந்துக்கணும், எல்லாத்துமே கலந்துக்கோ, நீ வின் பண்ணுறது முக்கியம் இல்லை, நீங்கள் முதல்ல பார்ட்டிசிபேட் பண்ணுன்னு சொல்லுவேன். ஸோ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது நினைக்கிறேன். ரொம்பவே இருக்குது மேம், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ. எஸ் வர்மா டிவி வழங்கக்கூடிய பேச்சரங்கம் இது தமிழகத்தின் தலை சிறந்த பேச்சாளர்களுக்கான தேடல் தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ எல்லாருமே ரொம்ப அழகாக அவங்களோட ப்ரெசன்டேஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் இப்போ நம்ம கூட ஜோதி நந்தினி இருக்காங்க. சொல்லுங்கள் ஜோதி நந்தினி, என்ன டாபிக் பேச போறீங்க? அம்பேத்கர் பற்றி சூப்பராக பேசிடலாமா? ஆல் தி பெஸ்ட். அவையோர் அனைவருக்கும் வணக்கம். நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு அம்பேத்கரின் பூனா ஒப்பந்தம். உலகம் வியக்கும் கல்வியாளர், ஊரெங்கும் சமத்துவம் மலர உழைத்தவர், ஒடுக்கப்பட்டோரின் விடிவெள்ளி, இந்திய அரசியல் சாசனத்தின் தந்தை, அனைவருக்குமான தலைவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். இங்கிலாந்தில் சட்டம் பயின்று பாரிஸ்டர் பட்டம் பெற்றவர். பம்பாய் மாநில சபை உறுப்பினர் பதவியையும் வகித்து வந்தார். 1931ஆம் ஆண்டு
செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி நடைபெற்ற 2ஆம் வட்டமேசை மாநாட்டில் அம்பேத்கரும் காந்தியடிகளும் கலந்து கொண்டனர். அம்மாநாட்டில் கலந்து கொண்ட அம்பேத்கர் இந்தியா திரும்பிய பின் தாழ்த்தப்பட்டோர் மாநாடுகள் பலவற்றை நடத்தினார். அம்மாநாடுகளில் தாழ்த்தப்பட்டவரின் உரிமைகளை பற்றி பேசினார். இவ்வேளையில் இங்கிலாந்து பிரதமர் சிறுபான்மை மக்களுக்கு தனி தொகுதி வழங்குவதாகவும் இரட்டை ஓட்டுரிமை மூலம் தாழ்த்தப்பட்டவர்கள் தங்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கலாம் என்றும் அறிவிப்பு செய்தார். இந்த அறிவிப்பு இந்திய மக்களிடையே பிரிவினையை ஏற்படுத்தும் என்று கூறி காந்திஜி உண்ணாவிரதம் மேற்கொண்டார். காந்திஜியின் உண்ணாவிரதத்திற்கு அம்பேத்கர் தான் காரணம் என்று இந்திய தலைவர்கள் பலரும் அம்பேத்கர் மீது குற்றம் சாட்டினர். தாழ்த்தப்பட்டவரின் நலனை கருத்தில் கொண்ட அம்பேத்கர் காந்திஜியின் மீதிருந்த அதீத அன்பினால் எரவாடா சிறையில் இருந்த காந்திஜியை சென்று சந்தித்து உரையாடினார். காந்திஜி அம்பேத்கரிடம், நீங்கள் பிறப்பால் தாழ்த்தப்பட்டவர், நானோ தாழ்த்தப்பட்ட இனத்தவரால் தத்தெடுத்து வளர்க்கப்பட்டவன். இந்துக்களிடையே ஏற்பட்டுள்ள இந்த ஏற்ற தாழ்வுகளை போக்க நான் என் உயிரையும் கொடுக்க தயாராக உள்ளேன் என்று கூறினார். அதன்படி காந்திஜியும் அம்பேத்கரும் ஒப்பந்தம் ஒன்றை உருவாக்கினர். அந்த ஒப்பந்தத்தின்படி மாநில சட்டசபைகளில் 148 இடங்களும் மத்திய அவையில் 10% தாழ்த்தப்பட்டவர்களுக்கு தருவது என்று ஒப்பந்தம் கையெழுத்தானது. காந்திஜி அம்பேத்கருக்கிடையே நிகழ்ந்த இந்த ஒப்பந்தம் மிகவும் வரலாற்று சிறப்புமிக்கதானது. இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக இந்திய நாட்டில் உள்ள ஏராளமான கோயில்களில் தாழ்த்தப்பட்டவரும் செல்வதற்கான வாய்ப்பு உருவானது. இதனை பாராட்டி இந்திய அரசின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது 1990ஆம் ஆண்டு இவருக்கு வழங்கப்பட்டது. எல்லா மனிதர்களையும் சமமாக மதியுங்கள், எல்லா மனிதர்களுக்கும் சமமான வாய்ப்பளியுங்கள், எனக்கு மேலே ஒருவனுமில்லை, எனக்கு கீழேயும் ஒருவனுமில்லை என்ற அம்பேத்கரின் கொள்கையை பின்பற்றி ஏற்றத்தாழ்வற்ற சமுதாயத்தை உருவாக்குவோம். சாத்திரங்கள் நான் படித்தேன், அதன் சூத்திரங்கள் நான் அறிந்தேன், பாத்திரத்தில் வைத்த நீரில் பாகுபாடு பார்த்து வந்தேன், மனித ஜென்மம் எந்தனுக்குள் வீம்புகளை வைத்துக் கொண்டேன், மண்ணுக்குள்ளே போகும் முன்பே மனித மகத்துவத்தை நான் அறிந்தேன், சாதி செய்யும் சங்கதியை சமத்துவத்தால் வென்றுவிட்டேன். வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. ஜோதி நந்தினி வந்து ரொம்ப சூப்பராகவே பேசி முடிச்சிட்டாங்க. இந்த ஆரம்பத்தில் இந்த வாய்ஸ் டெம்போன்னு சொல்லுவாங்க, எந்த இடத்துல அந்த பீச் லெவல் போதோ அதே மாதிரி எண்டு வரைக்குமே ரொம்ப சூப்பராக பேசி முடிச்சிட்டீங்க. ரொம்ப அழகாக பேசுனீங்க. கூட யார் வந்திருக்கா? அம்மா வந்திருக்காங்க. வாங்க சொல்லுங்கம்மா, உங்கள் பொண்ணு பேசினதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு, சூப்பராக பேசினாங்க. ஆனால் கொஞ்சம் இப்போ ஸ்டேஜ் ஃபியர் இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லாவே பேசுவா, திக்காமல் பேசுவேன். இந்த டைம் கொஞ்சம் நிறுத்திட்டா, அதுதான் கொஞ்சம் இருந்துச்சு. ஆனால் நல்லா பேசினேன். பட் ஸ்டேஜ் ஃபியர் இருக்க மாதிரிலாம் தெரில, ரொம்பவே சூப்பராக பேசுனீங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய ஸ்டேஜஸில் நீங்கள் ஏறி ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணணும். ஆல் த பெஸ்ட்ரா. தேங்க்யூ. அடுத்ததான் நம்ம கூட அவங்களோட பேச்சு திறமையை நிரூபிக்கிறதுக்காக ராகவி இருக்காங்க. ராகவி, என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? 12th ஸ்டாண்டர்ட். ஓகே, என்ன டாபிக் எடுத்திருக்கீங்க பேசுறதுக்காக? சமத்துவமே மகத்துவம். சூப்பராக பேசிடலாமா? ஆல் த பெஸ்ட். என்னை பெற்றெடுத்த தாய்க்கும் தத்தெடுத்த தமிழுக்கும் முத்தான முதற்கண் வணக்கங்கள். அவையோர் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பிறப்போர்க்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பே திருவள்ளுவர் கூறிய பிறப்பால் அனைவரும் சமம் என்ற தலைப்பில் சமத்துவமே மகத்துவம் என்ற தலைப்பில் என்னுடைய உரையை துவங்குகின்றேன். பிறப்பாலும் பிறந்த இடத்தாலும் சாதி மதத்தாலும் செய்யும் தொழிலாலும் இங்கு எவரும் உயர்ந்தவரும் இல்லை, எவரும் தாழ்ந்தவரும் இல்லை. இதைதான் கவிமணி தேசிய விநாயக பிள்ளை எவருடம்புக்கும் சிவப்பே ரத்த நிறமப்பா, எவர் வெளி நீருக்கும் உயர்ப்பே இயற்கை குணமப்பா என்கிறார். இதற்காவது எங்கள் அனைவருக்கும் பொருள் தெரியுமா? உயர்ந்தவர் என்பதற்காக சூரியன் ஒன்றும் மேற்கே உதிக்க போவதும் இல்லை, தாழ்ந்தவர் என்பதற்காக மழை ஒன்றும் பொழியாமல் இருக்க போவதும் இல்லை. சாதி மதத்தால் மட்டுமல்ல, இங்கு ஆணை விட பெண் எந்த வகையிலும் குறைந்தவள் இல்லை. இதைதான் ஆணை பெண் சமமாக மதித்தால் இவர் அனைவரும் உலகமே ஜெயிக்கும் என்று கூறினார் பாரதிதாசன். ஆணும் பெண்ணும் சமம் என்ற கொள்கையில் அறிவால் ஒழுங்கி உயர்வையே உலகையே வெல்லலாம் வணங்கி என்று பாரதிதாசன் குறிப்பிட்டார். உயிரினங்களிலேயே மனிதர்களுக்கு மட்டும்தான் இறைவன் 6வது அறிவை கொடுத்தான். ஏன் மனிதர்களுக்கு மட்டும் 6வது அறிவை தர வேண்டும்? மிருகங்களுக்கு கொடுத்திருக்கலாம் அல்லவா? ஆனால் ஏன் மனிதர்களுக்கு மட்டும் கொடுத்தார்? சிந்திப்பதற்கும் சரித்திரத்தை படைப்பதற்கும் தான் 6வது அறிவை கொடுத்தான். சாதி மதத்தை வைத்து சண்டை போடுவதற்கு ஒன்றும் 6வது அறிவை கொடுக்கவில்லை. இங்கிருக்கும் அனைவரும் பள்ளி பாட புத்தகத்தை பார்த்திருப்போம், அதில் படித்திருப்போம். ஆனால் ஒரு முறையாவது அந்த பாட புத்தகத்தின் முதல் பக்கத்தை பார்த்திருக்கிறோமா? அப்படி என்னதான் அந்த முதல் பக்கத்தில் இருக்கிறது?
தீண்டாமை ஒரு பாவச் செயல், தீண்டாமை ஒரு பெருங்குற்றம், தீண்டாமை ஒரு மனித தன்மையற்ற செயல். இவை அனைத்துமே காந்தி தாத்தா நமக்காக சொன்ன முத்தான பொன்மொழிகள். இவை ஏன் பள்ளி பாட புத்தகத்தின் முதல் பக்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது? குழந்தைகளினுடைய மனதில் அவை தீண்டாமை அச்சு போல பதிய வேண்டும் என்பதற்காகத்தான் முதல் பக்கத்திலேயே அச்சிடிக்கப்பட்டுள்ளன. மகாத்மா காந்தி சொன்ன வழிகளை நாமும் பின்பற்ற வேண்டும். மகாகவி பாரதியார் குறிப்பிட்டார், சாதிகள் இல்லையடி பாப்பா, குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் என்றார். இதற்கு என்ன பொருள் தெரியுமா? குழந்தைகளுக்கு எண்ணும் எழுத்தும் சொல்லித்தரும் பெற்றோர் ஏன் அனைவரையும் சமமாக பார்க்க வேண்டும், இங்கு எவரையும் உயர்வு தாழ்வு கருதி பேசாமல் இருக்கக்கூடாது என்று சொல்லித்தரவில்லை. நான் சொல்கிறேன் குழந்தைகளே, உன்னிடம் உன் பெற்றோர் உயர்வு தாழ்வு கருதியோ சாதி மதம் கருதியோ இவரிடம் பேசக்கூடாது அவரிடம் பழகக்கூடாது என்று சொன்னால் அதை ஒருபோதும் ஏற்காது. அப்பனுக்கே பாடம் புகட்டிய வேலனை போலத்தான் நாமும் அவர்களுக்கு சமத்துவம் உரித்தான பாடத்தை புகட்ட வேண்டும். இவை அனைத்து பெற்றோர்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமான ஒன்று. சமத்துவம் தான் இந்த உலகை அழகாக மாற்றிக்கொண்டிருக்கிறது. தோட்டத்தில் ஒரு பூ தனியாக இருந்தால் அழகல்ல, கொத்தாக இருந்தால் தான் அழகு. வானில் ஒரு நட்சத்திரம் மட்டும் தனியாக இருந்தால் அழகல்ல, கொத்தாக இருந்தால் தான் அழகு. அதுபோல் தனித்தனியாக சாதி மதத்தை கருதி தனித்தனியாக இந்த உலகில் தனித்தனியாக வாழவே கூடாது. அனைவரும் ஒன்றுபட்டு ஒற்றுமையாக வாழ்ந்தால் இந்த உலகையே நாம் அழகாக்கலாம். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று திருமூலரின் வார்த்தைக்கு இணங்க சமுதாயத்தை அனைவரும் சமமாக பார்க்க வேண்டும். இன்றைய இளைஞர்களினுடைய கையில் தான் சமத்துவமே மகத்துவமாக மாற்ற வேண்டிய சூழ்நிலை அமைந்திருக்கிறது என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அதாவது தனியா நான் தான் பெரியவன் நான் தான் சின்னவன் இல்லாம எல்லாருமே சமமா இருக்கணும் அப்படின்னு தனியா நிக்காதீங்க அப்படின்றத ராகவி ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ராகவி. யார் வந்திருக்காங்க கூட? அப்பா அம்மா வந்திருக்காங்க. வாங்க ராகவியோட பேரண்ட்ஸ். நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. முதல்ல எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்லியிருக்கிறேன், ஜட்ஜஸ்க்கு வணக்கம் சொல்லியிருக்கிறேன். ராகவி ஏற்கனவே நிறையா ஸ்டேஜெல்லாம் ஸ்கூல்லலாம் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட்டிமன்றம் ஸ்கூலில் எல்லாமே நல்லா பேசுவாங்க. இப்பயும் நல்லா பேசியிருக்கிறாங்க. பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ சார். மேம் நீங்கள் சொல்லியிருக்காங்க. எத்தனை வருஷமாக நீங்கள் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க? 5th ஸ்டாண்டர்ட்ல இருந்தே. பேச்சு போட்டி மட்டும் இல்லாமல் நீங்கள் பட்டிமன்றத்துலேயும் கலந்துருக்கீங்க இல்லையா? ஆல் தி பெஸ்ட் ராகவி. நீங்கள் ஃப்யூச்சரில் இன்னும் மேலே போகணும். தேங்க்யூ. SS வர்மா வழங்கக்கூடிய பேச்சரங்கம் இது தமிழகத்தின் தலை சிறந்த பேச்சாளர்களுக்கான தேடல். இங்கே இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக இருக்கிறவர் ஆர்ஜே ரேடியோ ஜாக்கி தான் நம்ம கூட பேச வந்திருக்காரு. என்ன தலைப்பில் பேச போறீங்க சார்? எழில்மிகு சேலம். ஓகே, உங்கள் ஆர்ஜே வாய்ஸில் உங்களோட நேம் சொல்லி உங்களுக்கு நீங்களே ஒரு இன்ட்ரோ கொடுங்க. வணக்கம், என்னோட பேர் சத்யா, ஆர்ஜே சத்யா என்கிற சத்தியமூர்த்தி. இன்றைக்கி எழில்மிகு சேலம். நம்ம சேலத்துடைய பெருமைகள் நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் என்னென்ன பெருமை இருக்குது அப்படிங்கிறத சொல்றதுக்காக வந்திருக்கேன். ஆல் தி பெஸ்ட் சார். சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா, அட என் நாடு என்றாலும் அது நம் நாட்டுக்கு ஈடாகுமா அப்படிங்கிற இளையராஜா வரிகளுக்கு கற்பனையில் உயிர் கொடுத்தா நம்முடைய சேலத்துக்காகவே எழுதின வரிகள் மாதிரி தாங்க இருக்கும். அழகென்ற சொல்லுக்கு முருகா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஆனால் அழகு அப்படின்னு சொன்னாவே ஏன் ஞாபகத்துக்கு வருது நம்மளுடைய சேலம் தான். காரணம் சீர்மிகு சேலத்துடைய சிறப்பு அம்சங்கள் தான். என்னங்க இல்லை நம்ம சேலத்தில், அதை எடுத்து சொல்ல தான் வார்த்தை இல்லை. ஏழைகளின் ஊட்டி ஏற்காடு, மீனவ மக்களுக்கு மேட்டூர், பழங்கால கட்டடக்கலை சொல்ல பலத்தோடு நிற்கிற கைலாசநாதர் கோயில், சுற்றி நிற்கிற மாவட்டம் எல்லாம் வியந்து பார்க்க சுகுணேஸ்வரர் ஆலயம், ஆர்ப்பரிச்சு அருவி கொட்டும் அணைமேடு அருவி, குடும்பத்தோடு குதூகலிக்க குருவம்பட்டி பூங்கா, இலவம் பஞ்சால நெஞ்ச பட்டு, காரசாரத்துக்கு தட்டுவடை செட்டு, ஆசையாசையாக வாங்கி சாப்பிட ஆட்டையாம்பட்டி முறுக்கு, கல்விக்கரம் கொடுக்க கல்லூரிகள் பல இருக்குது. மனசையெல்லாம் மானத்தால் ஏறி ஆர்ப்பரிச்சு அருவி கொட்டும் அணைமேடு மட்டும் இல்லாமல் ஆனைமுட்டால் அருவியுமே கூட இருக்குது. அதே மாதிரியுமே நம்முடைய சேலத்தின் புகழ் முழங்க முத்துமலை முருகன் கோயில், அதுக்கப்புறமா குன்றேறி குடி கொண்ட குமரகிரி நாதன். அது மட்டுமே இல்லாமல் நம்ம சேலத்துடைய மக்களுடைய அன்பே தனிங்க. நம்ம சேலத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே வந்தார வாழ வச்சு தான் பழக்கமே தவிர அவங்களுக்கு எடுத்து பழக்கம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஆடி பண்டகை வந்துருச்சுன்னா போதும், நம்ம என்ன வாங்கலாம், தேங்காய்க்கு என்ன வாங்கலாம், தேங்காய்க்கு வெல்லம் வாங்கலாமா, ஸ்வீட் வாங்கலாமா அப்படின்னு சொல்லி பரபரப்பாக நம்ம சேலமே இருக்கும். ஆடி பண்டிகை வந்ததுன்னா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், தேங்காய் சுற்றத்தாருடைய சுறுசுறுப்பாக ஆடி ஓடி ஆடி விழாவை கொண்டாடி கழிப்போம். ஆடி பண்டிகை மட்டுமா, ஆடிப்பெருக்கு வந்துச்சுன்னா
காவிரி ஆற்றுக்கு போகலாமா இல்லை மாமாங்க மூத்து கிணத்துக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி வீட்டில் ஒரு சின்ன பட்டிமன்றமே நடக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆடி மாதம் அப்படின்னாவே நம்முடைய சேலத்தில் அம்மன் பண்டிகையுமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்படியே நட்சத்திரத்தை கொண்டு வந்து நட்டு வச்ச மாதிரி ஊரில் இருக்க மாரியம்மன் கோவில் இடத்துலையும் வண்ண வண்ண விளக்குகளால் மின்னல் மாதிரி மின்னும். அந்த அழகை பார்க்கறதுக்கு கோடி கண்கள் வேணும். நம்ம எல்லாருமே, நம்ம சேலத்தில் கூடிய எல்லாருமே வந்தார வாழ வைக்கும் மனசுக்காரங்க, சொல்லுன்னு வந்துட்டா ரோசக்காரங்க, ஆனாலும் ரொம்ப பாசக்காரங்க. அதாங்க நம்ம சேலத்துக்காரங்க. என்னன்னான்னு சொல்ல வார்த்தை போதவில்லை, தேடி பார்த்தும் கிடைக்கல, தேனான சேலத்து பெருமை சொல்ல. நன்றி, வணக்கம். ரொம்ப அழகாவே வந்து பாட்டுக்கு உவமை சொல்லி நம்ம சேலத்துல என்னென்ன ஸ்பெஷல் இருக்குன்னு எவ்வளோ அழகா அவரால் சொல்ல முடியுமோ அவரோட நடையில சொல்லிட்டாரு. எனக்கே வந்துச்சே நான் சேலத்துக்காரண்டா அப்படின்ற மாதிரி ஒரு பெருமையா இருந்தது. ரொம்பவே அழகா சொல்லிட்டீங்க. தேங்க்யூ. எத்தனை வருஷமா நீங்க வந்து ஆர்ஜேவா இருக்கீங்க? 6 months இருக்கீங்க. இப்போ இது எவ்வளோ நேரமா ப்ரிப்பேர் பண்ணீங்க? நேற்று ஈவினிங்ல இருந்து சூப்பரா உங்களோட ரேடியோ ஜாக்கி ஸ்டைல்லேயே சொல்லிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். சேலத்தோட பெருமைகள் எல்லாத்தையுமே கேட்டு ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். அடுத்ததான் நம்ம கூட யுகேஷ் குமார் இருக்காரு. என்ன டாபிக் பேச போறீங்க? இன்றைய வாழ்வியில் பணம் இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க முடியும், சந்தோஷமாகவும் இருக்க முடியும். ஸோ அந்த பணத்தோட முக்கியத்துவத்தை பற்றி பேசலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக்னு நினைக்கிறேன். ஏன்னா பணத்துக்காக தான் எல்லாருமே ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. நம்ம நண்பர் நல்லா அருமையாக பேசினார். பட் அவர் சொன்ன விஷயத்தில் எல்லாமே நிறைய ட்ராவல் பண்ணுற இடமா தான் இருக்குது. பட் அங்கெல்லாம் போய் நம்ம என்ஜாய் பண்ணணும்னா அதுக்கு முக்கியமாக தேவைப்படுறது பணன்ற ஒன்று தான். ஸோ இன்றைய காலகட்டத்தில் உயிருள்ள மனுஷனை விட உயிரற்ற காகிதத்துக்கு தான் மதிப்பு அதிகமாக இருக்குது. முன்னெல்லாம் நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க, யாரோ ஒருத்தங்க இறந்துட்டாங்க இல்லை தவறிட்டாங்க அப்படின்னா எங்கே இருந்தனாலும் வந்து பார்ப்பாங்க, வருத்தப்படுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. பட் இன்றைய காலகட்டத்தில் யாருன்னா இறந்துட்டாங்கன்னா அவங்க வருத்தப்படுற விஷயம் எதுக்காக இருக்குன்னா, மாத கடைசீட்டில் இறந்துட்டாங்களே நாம் எப்படி போகிறது, என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு தாட்டு மட்டும்தான் வரும். இங்கே சந்தோஷத்துக்காக காசு கொடுத்து வாங்க முடியாது சந்தோஷத்தை. ஆனால் சந்தோஷப்படுற பொருள் எல்லாத்தையுமே வாங்குறதுக்கு நமக்கு காசு தான் முக்கியமான ஒன்றா இருக்கும். நமக்கு முன்னாடி ஒரு சகோதரி பேசிட்டு போனாங்க வரதட்சணையை பற்றி. ஸோ இங்கே வரதட்சணையும் வாங்காமல் நிறைய ஆண்களும் இருக்காங்க. அவங்களுக்கு கேள்வி கேட்கறதுக்கு ஆளுங்க இல்லை. நடுவர் அவர்களும் வழக்கறிஞர் தான். ஆண்களுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன ஸ்டெப் எடுக்கணும். சட்டத்தை நடுவர்கிட்ட விட்டுட்டேன். நான் அடுத்து சாமியை பற்றி பேசலான்ட்டு இருக்கேன். இப்போ நம்ம கோயிலுக்கு நிம்மதியாக இருக்கிறதுக்கு தான் கோயிலுக்கே போவோம். ஆனால் அங்கே போகிறதுக்கும் நமக்கு காசுகள் தேவைப்படுது. எந்த விஷயத்துலன்னு பார்த்தோம்னா, முதல்ல நான் போய் வண்டியை விடுறும் போதே எனக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து நிற்பார். சார் டோக்கன் ஒன்று போடணுங்க சார் அப்படிம்பாரு. அதை முடிச்சுட்டு நாம் உள்ளே போகலாம் அப்படின்னு செருப்பு விட போனால் அங்கே ஒரு போர்டு வச்சுருக்காங்க. என்னடான்னு பார்த்தா இங்கு காலணிகளை விடக்கூடாது, இப்படிக்கு கண்டிப்பான நிர்வாகம்னு வேறு போட்டுறாங்க. செருப்பு விடலான்னு போனால் அங்கே அதுக்கு ஒரு டோக்கனு. சரி இதெல்லாம் முடிச்சிட்டோம், போய் சாமியனாச்சும் நிம்மதியாக பார்க்கலான்னு உள்ளே போனால் அங்கே நமக்கு முன்னாடியே 3 பிரிவாக பிரித்து வச்சுருக்காங்க. சீக்கிரம் போகணுமா 100 ரூபா கொடுங்க, பொறுமையாக போகணுமா 50 ரூபா கொடுங்க, நீங்கள் சாமியை பார்த்தா போதுன்னா சரி நீங்கள் எப்படியோ போங்க அப்படின்ற மாதிரி விட்டுறாங்க. ஸோ அந்த இடத்துலையுமே கூட நமக்கு காசுன்றது ரொம்ப முக்கியமாக தான் இருக்குது. ஒரு குடும்பத்தையாகட்டும் ஒரு குழந்தைங்களையாகட்டும் திருப்திப்படுத்துறதுக்காகட்டும் காசுன்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த 1ஆம் தேதி வந்தால் தெரியும், இங்கே வேலைக்கு போகிற நிறைய கணவர்களுக்கு எல்லாமே தெரியும். அந்த சம்பள கவரை வாங்கி வீட்டில் கொண்டாந்து மனைவிட்ட கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஏதோ ஒன்று சாதித்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அப்போ அவங்களுக்கு கிடைக்கிற மரியாதைன்றது அது வேற மாதிரி இருக்கும். அப்போ அவங்க வீட்டுக்காரம்மா கூட சொல்லுவாங்க, உன்னை போல ஒருத்தனை நான் பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி. அதே ஒரு 20 தேதி போச்சுன்னா அந்த அம்மாவே சொல்லுவாங்க, உன்ன மாதிரிலாம் ஒருத்தனை நான் பார்த்ததே இல்லைன்ற மாதிரி. ஸோ அப்படியே இருக்கும். அந்த பணத்தோட தேவையை வச்சு தான் நம்மளுக்கு மதிப்பு மரியாதை எல்லாமே வரும். அப்படி வாங்கின காசை ஆண்கள்கிட்ட தரவே மாட்டாங்க. ஏன்னா ஆண்கள் செலவு பண்ணால் அது அனாவசியமாக செலவு பண்ணுவாங்களாம். பெண்கள் செலவு பண்ணும்போது சிக்கனமாக செலவு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பெண்கள் உண்மையாலுமே சிக்கனமானவங்க தான். எங்கள் அம்மாவை கூட சொல்லலாம், 4 பேத்துக்கு சட்னி அரைங்கன்னு சொன்னால் எங்கள் அம்மா 2 பேத்துக்கு தான் அரைப்பாங்க, மீதி 2 பேத்துக்கு அதில் தண்ணியை கலந்துருவாங்க. கேட்டால் அது சிக்கனம் அப்படிம்பாங்க. இவ்வளோ சிக்கனமாக இருக்கிறவங்க சரியாக போய் தப்பான ஆள்கிட்ட காசு கொடுத்து அதை ஏமாந்துருவாங்க. ஸோ காசுன்றது இங்கே ஒருத்தனுக்கு முக்கியத்துவமான ஒன்று. அது இருந்தால் மட்டும்தான் அவன் மதிக்கப்படுவான். ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் இங்கே காசு மட்டும்தான் ரொம்ப முக்கியம். காசு இல்லாதவனை, காசு அவன் கையில் இல்லைன்னா பெற்ற தாய்க்கு அவன் மகன் இல்லை, பிறந்த அண்ணனுக்கு தம்பி இல்லை. கர்ணன் டைலாக்ல சொல்கிற மாதிரி தான் சொல்லணும் அந்த பாட்டில் வர மாதிரி. தாய்க்கு நீ மகன் இல்லை, தம்பிக்கு அண்ணன் இல்லை, மனைவிக்கு புருஷன் இல்லை, மொத்தத்தில் நீ மனுஷனே இல்லைன்ற மாதிரி முடிச்சு விட்ருவாங்க. ஸோ அதனால் காசுன்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. இன்றைய காலகட்டத்தில்
உறவுகளுக்கும் சரி உணர்வுகளுக்கும் சரி முக்கியத்துவமாக இருக்கிறது காசு மட்டும்தான். ஸோ இன்றைய நிலைமையில் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கணும்னா நமக்கு பணன்ற ஒன்று ரொம்ப அவசியம். ஆனால் அதை நல்ல வழியில் நம்ம சம்பாதிச்சோம்னா ரொம்ப நாளைக்கு நம்ம நிம்மதியாகவும் இருக்கலாம், சந்தோஷமாகவும் இருக்கலாம். வாய்ப்புக்கு நன்றி கூறி பணம் எவ்வளவு முக்கியம் நம்மளோட வாழ்க்கையில அப்படிங்கறத ரொம்பவே நகைச்சுவையோட வந்து யுகேஷ் குமார் சொல்லி முடிச்சிட்டாங்க. பணம் முக்கியம் தான், இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது இல்லையா? ஆனா பணம் மட்டும்தான் முக்கியம்னு நினைக்கிற சிலருமே இருக்காங்க. ஸோ அவங்களுமே யுகேஷோட பேச்சை கேட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரொம்ப அழகா பேசுனீங்க, தேங்க்யூ. நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க? நான் ப்ரைவேட் செக்டரில் அக்கௌண்டண்ட்டாக இருக்கேன். ஓகே, வேலை பார்த்துட்டு கூட எனக்கு வந்து ஒரு திறமை இருக்கு, அந்த திறமையை நான் காட்டணும் அப்படின்னு ஓப்பன் கேட்டகிரியில வந்து ரொம்பவே அசத்தி இருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் யுகேஷ். எஸ்.எஸ். வர்மா வழங்கக்கூடிய பேச்சரங்கம் இது தமிழகத்தின் தலை சிறந்த பேச்சாளர்களுக்கான தேடல்ல. இப்போ நம்ம கூட கீர்த்தனா இருக்காங்க. என்ன டாபிக் பேச போறீங்க கீர்த்தனா? விவசாயம். ஏன் நீங்க இந்த டாபிக்கை சூஸ் பண்ணீங்க? நான் என்னுடைய பட்டப்படிப்பும் நான் விவசாயம் சார்ந்து தான் படிச்சுட்டு இருக்கேன். அக்ரிகல்ச்சர் படிக்கிறதுனால விவசாயத்தை பத்தி பேசணும் இல்லையா? ஆல் தி பெஸ்ட். அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கம். அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். நான் இன்னைக்கு விவசாயத்தை பற்றி தாங்க பேச போகிறேன். விவசாயத்தை பற்றி ஏன் பேசணும்? நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் இந்த விவசாய மண்ணில் தான். நான் படித்தா விவசாயம் சார்ந்த துறையில் தான் படிப்பேன், இல்லையா அப்படிப்பட்ட படிப்பை வேண்டாங்க அப்படின்னு பிடிவாதமாக 1.5 வருடம் காத்திருந்து இப்பொழுது வெற்றிகரமாக 4ஆம் வருடம் வேளாண் பொறியியல் படித்து வருகிறேன். என்னுடைய குடும்ப நிலையும் கொஞ்சம் வசதி இல்லாத குடும்ப நிலை தான். இருந்தாலும் நான் கல்வி பட்டப்படிப்பு முடித்த பிறகு அது மட்டுமின்றி கல்லூரி படிப்பு காலையில் மாலையில் பகுதி நேர வேலை. எனக்கான வேலை என்ன தெரியுமுங்க? ஒரு பெரிய கடையில் நான் போய் வேலை கேட்டு போனேன். அங்கே சொன்னாங்க, என்னம்மா படிச்சுட்டு இருக்கீங்க? இப்போ விவசாயம் சார்ந்து படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அவங்க இந்த காய்கறிகள் எல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் படிப்பை முடிச்சுட்டு மாலை நேரத்தில் வேலைக்கு போகும்போது அங்கே என்ன தெரியுமா நடக்குது? தினமும் ஒரு 25 கிலோ காய்கறிகள் வீணா போகுது. எல்லாமே நல்ல காய்கறிகள் தான். இந்த வாடிக்கையாளர்கள், நம்மளை போல வாடிக்கையாளர்கள் வராங்க பார்த்தீங்களா, அவங்க 24 மணி நேரமும் புதுமையாக காய்கள் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இவ்வளவு காய்கறிகள் வீணாகுது. அப்போ என் மனசுல எப்படி தெரியுமா வெளிச்சுது? அந்த காய்கறிகளையும் நெல் மணிகளையும் எப்படி விளைவிப்பதற்காக அங்கே ஒரு விவசாயி எப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். இந்த வேளாண் பொறியியல் துறையில நான் கற்றுக்கிட்ட விஷயமெல்லாம், அந்த காலத்தில் மாடுகளை பூட்டி நிலத்தை உழுது விதையை விதைச்சி நீர் பாய்ச்சி நெல்மணிகளை மனிதர்களே நாமளே நிலத்துல இறங்கி வேலை செஞ்சோம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நிலத்தை உழுகிறதுலேருந்து அறுவடை செய்கிற வரைக்கும் இயந்திரங்களும் வேளாண் கருவிகளும் நிலத்தில் பயன்படுத்தப்படுகிறது. அதனுடைய ஆரம்ப விலை ஒரு 2000 ரூபாய் அப்படிதான் அங்கே இருக்கும். ஆனால் அந்த 2000 ரூபாய் மதிப்புள்ள வேளாண் கருவிகளை கூட ஒரு விவசாயியால் வாங்க இயலவில்லை. எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறோம். ஆனால் இந்த நிலைமையில ஒரு அக்கா வந்து மாலை நேரத்தில் என்கிட்ட கேட்குறாங்க, கண்ணு ஒரு இலவசமாக 2 கொத்து கருவேப்பிலை கிடைக்குமான்னு. ஒரு 5 ரூபாய் கொடுத்து கருவேப்பிலை கொத்தமல்லி வாங்குறதுக்கு நமக்கு மனசு வரல. தங்க விலை இவ்வளவு ஏறிக்கிட்டு இருக்கு. ஆனால் தீபாவளியில் தங்க கடையில் கூட்டமே குறையலைங்க. ஆனால் ஒரு விஷயத்த நல்லா நினைவுக்கு வச்சுக்குங்க, நம்ம வருங்கால தலைமுறைக்கு நாம் வந்து சொத்துன்ற பேரில் நிறைய சேர்க்குறோம். அதெல்லாம் சொத்து இல்லைங்க. அவர்களுக்கு படிப்பை கொடுங்க, மற்றதெல்லாம் அவங்களே சேர்த்துப்பாங்க. நல்ல ஆரோக்கியமான இந்த விவசாயம் செய்வதற்கு இந்த விவசாய நிலத்தை நாம் உருவாக்கணும். இந்த விவசாயத்தை நம்ம பாதுகாக்கணும். நாம் மட்டும் ஆரோக்கியமாக வாழ்ந்தால் போதுமா? எனது அருமை தோழமைகளை, நாம் மட்டும் ஆரோக்கியமாக வாழ்ந்தால் போதுமா? அடுத்த தலைமுறையும் நமது சந்ததியும் ஆரோக்கியமாக வாழ வேண்டும். அதற்கு இந்த விவசாயத்தை நாம் பாதுகாக்க வேண்டும். காலையில் பேருந்தில் நான் பயணம் செஞ்சுட்டு இருக்கும்போது என் கூட 3 நபர்கள் வந்தாங்க. யாரு தெரியுமா? கேப்டன் விஜயகாந்த், எம்ஜிஆர், கலைஞர், அப்துல் கலாம். இவங்களாம் என் கூட பேருந்தில் வந்தாங்க. அவங்க கிட்ட பேசினேன். அப்போ கலைஞர் ஒன்று சொன்னார், தமிழர்களே தமிழர்களே, நீங்கள் என்னை கடலில் தூக்கி போட்டால் நான் கட்டுமரமாக மிதக்கப் போவதில்லை. காரணம், சென்னையை கடலில் மூழ்கப் போகிறது. விவசாய நிலத்தை காப்போம், இயற்கை வளங்களை பேணி காப்போம் அப்படின்னு அவர் பேசினாரு. அடுத்து கேப்டன் விஜயகாந்த் அவரு இன்னொரு பக்கம் பேசுறாரு. எல்லாருக்கும் வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? தூக்கி அடிச்சிருவேன் பார்த்துக்க தம்பி,
பார்த்து பத்திரமா இருந்துக்கணும் வட்டா. சரிப்பான்னு அந்த பக்கம் திரும்பி பார்த்தா எம்மா ராதா இருக்கிறாரு. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், என்னமேன் பெரிய தொல்லை. தினமும் காலேஜுக்கு போயிட்டு வாங்குறான், வேலைக்கு போயிட்டு வாங்குறான், எந்த சம்பளமும் பத்தலை. கடவுள் உங்களை டாப்பில் வச்சுக்கிறாரு, எங்களை அண்டர் கிரவுண்டில் வச்சுருக்கா. அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்தா எனக்கு மிகவும் பிடித்த ஒரு நபர், நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு நபர், ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். அவங்க ஒன்று சொன்னாங்க எனக்கு. அனைவருக்கும் வணக்கம். இளைய சமுதாயமே, மனதில் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். தூக்கத்தில் வருவது கனவு அல்ல, உன்னை தூங்க விடாமல் செய்வது எதுவோ அதுவே உன் லட்சிய கனவு. துன்பத்திற்கு துன்பம் கொடு. ஜெய்ஹிந்த். என் ரத்தத்தின் ரத்தமே, அன்புடன் பிறப்புகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு உங்கள் எல்லாரையும் பார்த்து. எல்லாரும் நல்லா இருக்கணும், வாழ்க வளமுடன் அப்படின்னு அவரு சொன்னார். அப்போ அதையெல்லாம் கேட்டுக்கிட்டு நம்பிக்கையோடு இங்கே வந்தேன். ரொம்ப மகிழ்ச்சி. விவசாயத்தை காப்போம், விவசாயம் செய்வோம், விவசாயம் பழகு என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கீர்த்தனா ரொம்ப அழகாவே அவங்களோட வாழ்க்கை உதாரணங்கள், அது மட்டும் இல்லாமல் மிமிக்ரி எல்லாம் கூட பண்ணி ரொம்ப அழகாக பேசினாங்கன்றதை தாண்டி அவங்க பேசின அர்த்தமான வார்த்தைகளை நம்ம எடுத்துக்கணும். விவசாயம் நமக்கு எந்த அளவுக்கு முக்கியம், எந்த அளவுக்கு காய்கறிகள் வீணாகுது அப்படின்னு கூட சொன்னாங்க. உங்களோட வருத்தங்கள், உணர்ச்சிகள் எல்லாத்தையுமே வார்த்தைகளால் கொட்டிட்டீங்கன்னு தான் சொல்லணும். ரொம்ப அழகாக பேசுனீங்க கீர்த்தனா. தேங்க்யூ. நன்றி. குழந்தைங்க எல்லாருமே அவங்களோட மழலை குரல் மாறாம ரொம்ப அழகா அவங்க எடுத்த தலைப்புக்கு பேசினாங்க. இப்போ குழந்தைங்களுக்கு சொல்லித்தர ஆசிரியர் நானும் பேசுவேன், என் திறமையை நானும் காட்டுவேன் வந்திருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். உங்க பேர் மேம்? என்னுடைய பேர் கங்கை அரசி. நீங்க என்ன தலைப்பு பேச போறீங்க? நான் என் மனம் கவர்ந்த பாரதி. எல்லாரும் வந்துட்டாங்க, அடுத்தது நம்மால் வரப்போறாரு. பாரதி. தமிழ் என்றால் பாரதி இல்லாத மேடையா? இங்கு கூடியிருந்த அனைத்து மாணவர்களையும் நான் கண்டேன். அவர்களுக்குள்ளாரே அவங்கவுங்க பெற்றோர்கள் என்ன கூறினார்கள் தெரியுமா? என்னுடைய பையனே செய்தான், என்னுடைய மகளே செய்தாள், என்னுடைய மகளை இத்தனையும் தயார்படுத்தினாள் என்றுதான் கூறினார்கள். ஆனால் அந்த மகள் எங்கே பயின்றாள்? அந்த பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்திற்கே உயிர் கொடுத்தது யார்? ஆசிரியர்கள் தான். ஏன் இன்று நான் பாரதியை பற்றி கூற இருக்கிறேன். தமிழர்கள் அனைவருக்கும் பாரதி என்றால் உயிர், ஒரு உணர்வு கலந்த உணர்வு. அத்தனை கவிதைகள், அத்தனை கருத்துக்கள். தான் வாடினாலும் தன்னுடைய எதிர்காலம் வாழவே கூடாது என்று கருதுகின்ற படிக்காத சமுதாய கூடத்தில் பாரதி எழுந்தார். என்ன தெரியுமா? அதாவது தான் பயின்ற தமிழ் மொழி மேல் தீராத காதல் கொண்ட பாரதி. காதல் என்றாலே பாரதி தானே. அப்படிப்பட்ட தமிழ் உலகில் பாரதியார் மிகப்பெரிய மனம் கவர்ந்த என்னுடைய பாரதி. ஏன் என்னுடைய பாரதி என்று கூற தெரியுமா? ஏனென்றால் தமிழ் என்றால் ஒரு மொழி மட்டும்தான். தமிழ் ஆசிரியர் என்னை எடுத்துக்கொள்ளுங்கள். தமிழ் ஆசிரியர் நான் மட்டும் என்னது ஒரு மொழியை தான் பயின்றிருப்பேன். ஆனால் என்னுடைய மனம் கவர்ந்த பாரதி கிட்டத்தட்ட எத்தனை மொழிகளை பயின்றுள்ளார்கள் தெரியுமா? அதில் மேடை பேச்சு என்ன, மொழிபெயர்ப்பிலும் சிறந்துள்ளார். ஏன் சிலப்பதிகாரம், இலக்கியங்கள், அடுத்தது பாஞ்சாலி சபதத்தை இலக்கிய சிலப்பதிகாரத்தை வைத்துதான் பாஞ்சாலி சபதத்தை உருவாக்கினார். என பல நூல்கள், பல மொழிகள், கிட்டத்தட்ட எண்ணிலடங்கா மொழிகள். எத்தனை தெரியுமா? 13 மொழிகள் பயின்று மொழிபெயர்ப்பும் செய்துள்ளார். அப்படிப்பட்ட பாரதி என்னுடைய மனம் கவர்ந்த பாரதி என்று கூற இது சாத்தியமாகாது. அடுத்தது, யாமறிந்த மொழிகளிலேயே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கேனும் காணோம். இதை யார் சொல்ல முடியும்? நான் சொல்ல முடியுமா? ஏனென்றால் எனக்கு பிற மொழிகள் மேல் ஆதிக்கமும் கிடையாது, அதை எதுவும் தெரியாது. ஆனால் பாரதி கூறினார். அடுத்தது, இந்திய சமுதாயத்தில் விடுதலைக்காக போராடியவர் நம்முடைய பாரதி. எப்படி? கத்திக்கொண்டா அல்லது வாள் கொண்டா? இல்லையே. ஏன்? தன்னுடைய எழுத்து கூர்மை, தான் படித்த கல்வியை வைத்து தன் எழுத்தின் கூர்மையால் இந்த உலகத்தையே மாட்டி சுதந்திரத்தை பேணி காத்தவர் என்று என் விடுதலை கவிஞரை நான் இங்கே போற்றி இருக்கின்றேன். அடுத்தது, பெண் விடுதலைக்காக அரும் பாடுபட்டவர் என்னுடைய பாரதி. என் பெண் விடுதலை, அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று அனைவரும் இடைக்காலத்தில் கூக்குரலிட்டனர். ஆனால் சங்க காலத்தில் பெண்களை
ஔவையாரை எடுத்துக்கொள்ளலாம். சங்க காலத்தில் பெண்கள் அவை புலவராக இருந்து பெரும் பாராட்டுவில் அரசருக்கு இணையான கட்டில்கள் அமர்ந்து பெரும் பாராட்டை பெற்றவர்கள். அப்படிப்பட்ட அடுத்த காலத்தில் இடைக்காலத்தில் பெண்களுக்கு எதற்கு படிப்பு என்று ஆண்கள் வர்க்கத்தினர் கூறிக்கொண்டிருக்கையில் பாரதியும் ஒரு ஆண் தான் பெண்ணிற்கு உரிமை வழங்கினார். இதை நான் மிக அருமையாக கூறியிருக்கின்றேன். படிப்போதும் பெண்களுக்கு அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று அருமையாக கல்வியின் சிறப்பை பெண்கள் உணர வேண்டும் என்று அருமையாக எடுத்து அடுத்தது இந்திய விடுதலைக்காக மட்டுமா தமிழ்நாட்டிற்கும் வந்தார். ஏனென்றால் ஒரு பாடல் இயற்றியுள்ளார். செந்தமிழ்நாடு என்னும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே, எங்கள் தந்தையர் நாடு என்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. இவ்வாறு தமிழ்நாட்டிற்கும். அடுத்தது சுதந்திரம் அடைவதற்கு முன்பே பாடியுள்ளார் என்னுடைய கவிஞர். என்ன தெரியுமா? பாடுவோமே ஆடுவோமே பல்லு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று. ஒரு குழந்தைக்கு, ஒரு ஆசிரியருக்குத்தான் தெரியும் இந்த விதை எப்படி வரும், இந்த விதை எப்படி உழைக்கும் என்று. எதிர்காலத்தை தீர்மானித்தார் என்னுடைய பாரதி. வருங்காலத்தில் சுதந்திரம் அடைந்தே தீர்வோம் என்று திறம்பட கூறி பாரதியை போற்றி மேடை பேச்சு நிறைவேற்றிருக்கிறேன். நன்றி. வார்த்தைக்கு வார்த்தை என்னுடைய பாரதி. உங்களோட பாரதியோட பாடல்ல உங்களுக்கு பிடிச்ச வரிகள் ஏதாவது மேம்? அதாங்க செந்தமிழ்நாடு என்னும் போதிலே. ரொம்ப பிடிச்ச பாடல், எனக்கு ரொம்ப பிடித்த பாடல். ரொம்பவே அழகா அவங்களோட ஸ்பீச்சை முடிச்சிட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். நன்றி. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த SS வர்மா, ஏன்னா முதல் பேச்சு, என்னுடைய மேடை பேச்சு. வாழ்த்துக்கள். SS வர்மா டிவி வழங்கக்கூடிய பேச்சரங்கம். இது தமிழகத்தின் தலை சிறந்த பேச்சாளர்களுக்கான மேடை. இந்த இடத்துல நம்ம கூட தனசேகரன் இருக்காரு. சார், என்ன ஒர்க் பண்றீங்க? சிகை அலங்கார நிபுணர். எப்போல இருந்து சார் நீங்க இந்த மாதிரி பேச்சு போட்டியெல்லாம் ஸ்டார்ட் பண்ணீங்க? குறைஞ்சபட்சமா ஒரு 15 வருஷம். 15 வருடங்களா? திரும்பவும் இப்போ நீங்க பேச போறீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு ஏதாவது ஸ்கூல் மெமரிஸ், காலேஜ் மெமரிஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இல்லை, இருக்கு. அன்றாட பேசுறது தான் மனித வாழ்க்கை, இயல்பான வாழ்க்கை தான். ஓகே சார், ஆல் தி பெஸ்ட். என்ன டாபிக் பேச போறீங்க சார்? பரந்த தேசமும் மறந்த மக்களும். ஆல் தி பெஸ்ட் சார். இதம் தரும் மனையின் நீங்கி இடர்மிகு சிறைப்பட்டாலும், பதம் திரு இரண்டு மாறி பழி மிகுந்து இழிவுற்றாலும், விதம் தரு கோடி இன்னல் விளைந்தென்னை அழித்திட்டாலும், சுதந்திர தேவி நின்னை தொழுதிடல் மறக்கிலேனே என்று சொல்லி, இந்த வையத்து நாட்டிலெல்லாம் தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலைக்க தவறிக்கெட்டு பால்பட்டு நின்றதாம் ஒரு பாரத தேசம் தன்னை விடுவிக்க வந்த காந்தி மகாத்மாவால் பெற்று தரப்பட்ட சுதந்திர இந்தியாவின் பரந்த தேசமும் மறந்த மக்களும் என்ற தலைப்பிலே நான் பேச வந்திருக்கிறேன். இங்கே நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு புதியதும் அல்ல, கேட்பவர்களும் புதியவர்களும் அல்ல. இந்திய தேசம் 3 பக்கம் கடலாலும் 1 பக்கம் நிலப்பரப்பாலும் சூழப்பட்ட உலக நிலப்பரப்பில் 5.2% கொண்ட ஒரு தீபகற்ப தேசம் இந்தியா. இந்திய தேசம் என்பது 2500 கடல் மைல் எல்லையை கொண்டது, 2500 மலை எல்லையை கொண்டது. இந்திய தேசம் ஒரு பக்கம் 2 லட்சம் சதுர கிலோமீட்டர் கொண்ட தார் பாலைவனத்தை அரணாக கொண்டது. இந்திய தேசம் ஒருபுறம் 7 சிஸ்டர்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய அசாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம், மணிப்பூர் உள்ளிட்ட 7 சிஸ்டர்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய அடர்ந்த காடுகளை அரணாக கொண்ட ஒரு தேசம் இந்தியா. இந்த மண்ணுக்கடியிலே சுமார் 130 வருடங்களுக்கு தேவையான இரும்பை கொண்ட தேசம் இந்தியா. இந்த மண்ணுக்கடியிலே 230 வருடங்களுக்கு தேவையான நிலக்கரியை கொண்ட தேசம் இந்தியா. சுமார் 16 லட்சம் கேரட் வைரம் மண்ணுக்கடியிலே நம் தேசத்தை கொண்டுள்ள இந்த தேசம் இந்தியா. இதைத்தான் வள்ளுவன் சொன்னான். வான் புகழ் கொண்ட வள்ளுவன் அணுவை துளைத்து எழுகடல் புகுத்திய வான் புகழ் கொண்ட வள்ளுவன் சொன்னான், ஒரு நாடு என்பது படை, குடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண் இவை யாரும் ஒருங்கப்பட்டதே நல்லரசு என்று சொன்னான். இந்திய தேசம் என்பது உலகத்தை வென்றுவிட்டதாக கருதப்படக்கூடிய மாவீரன் அலெக்சாண்டர் அவராலே கடந்து வரமுடக்கூடிய 2400 சதுர கிலோமீட்டர் உயரம் கொண்ட இமயமலையை அரணாக கொண்ட தேசம் இந்திய தேசம். இந்திய தேசம் என்பது ஒரு கட்டுக்குள் அடங்காத ஒரு மாபெரும் தேசத்தை நாம் கொண்டுள்ளோம். இந்திய தேசத்தின் பிதா மகாத்மா காந்தியை நாம் மறந்த காரணம், மகாத்மா என்று சொல்வதற்கு இந்திய சுதந்திர போராட்டத்திலே ஆகட்டும், உலக வரலாற்றிலே ஆகட்டும்,
இந்த அந்நாட்டினுடைய விடுதலைக்காக முன்னெடுத்தவர்களே அந்நாடு விடுதலை பெற்ற பிறகு அந்நாட்டுடைய தலைமை ஏற்றார்கள். ஆனால் மகாத்மா காந்தி என்று நாம் அழைக்கப்படக்கூடிய அண்ணல் காந்தி அவர்கள் அத்தலைமையை ஏற்காதனால்தான் அவரை நாம் மகாத்மா என்று சொல்கிறோம். மறந்த மக்கள் நாம் எதை மறந்தோம்? வெறும் தன் பாக்கெட்டை வெறும் 120 ரூபா பைசாவும் வெறும் 2 சட்டைகளையும் 2 வேஷ்டிகளையும் வைத்திருந்த கர்ம வீரர் காமராஜரை தோற்கடித்ததால் நாம் எளிமையை மறந்தோம். இதே கர்ம வீரர் காமராஜனுடைய அமைச்சரவையில் இருந்த கக்கன் அவர்களை நம்மளுடைய அரசு ராஜாஜி மருத்துவமனையில் தரையில் பாய் கூட இல்லாமல் படுத்திருந்த கக்கனை மறந்தோம். நாம் அறிஞர் அண்ணா சொன்னார், தனக்குமே இல்லாதவன் தமிழகத்துடைய பெர்னாட் ஷா, தமிழகத்துடைய டெமாஸ்தனிஸ், நாவை அசைத்து நாட்டில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய பேரறிஞர் அண்ணா, ஊமைகளை பேச வைத்த பிருந்தாவனம், கோவாவின் விடுதலைக்கு பாடுபட்ட மைக்கேல் ரேனடேவின் விடுதலைக்காக பாடுபட்ட அறிஞர் அண்ணா சொன்னார், இந்தியா என்பது ஒரு தேசம் அல்ல, இந்தியா ஒரு துணைக்கண்டம், இந்தியா இஸ் நாட் எ கண்ட்ரி, இந்தியா இஸ் கம்ஸ் அண்டர் ஜாயிண்ட் கான்டினென்ட் என்று சொன்னார். இந்தியா ஒரு பன்முகத்தன்மை கொண்டது, இந்தியா ஒரு மொழி, பண்பாடு, கலாச்சாரம் இவைகளை ஒருங்கப்பட்ட தேசம். ஆகவே இந்த தேசத்தினுடைய நடந்த பல்வேறு தியாகங்களையும் உண்மைகளையும் எளிமைகளையும் வீரத்தையும் நாம் மறந்த தருணத்தை விட்டுவிட்டு இன்று இருக்கக்கூடிய போதை பழக்கங்கள், விஷச்சாராயங்கள், போதை வஸ்துக்கள், பல்வேறு பெண்களுக்கு உண்டான இடர்பாடுகளிலிருந்து நாம் வெளியேறி நாட்டினுடைய தன்மையை புரிந்து கொண்டு நம் நாட்டுடைய புகழுக்கு நாமும் ஒரு ஒத்துழைப்பை தர வேண்டும் என்று சொல்லி வாய்மொழி கேட்டோருக்கும் வாய்ப்பு கொடுத்தோருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்தியாவோட வரலாறையே என்னமோ ரத்தின சுருக்கமாக பார்த்த மாதிரி இருந்தது. அவ்வளோ உணர்ச்சி பொங்க. நார்மலாகவே வந்து நம்ம சுதந்திர தினம், குடியரசு தினம் இந்த மாதிரி டைமில் தான் வந்து இந்தியாவை பற்றி அதிகமாக பேசுவோம் இல்லையா? ஆனால் இவர் பேசும்போது நிஜமாவே இந்தியாவோட வரலாறு அவ்வளோ அழகாக ரத்தின சுருக்கமாக நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். நன்றி. தேங்க்யூ சார்.